எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, கவிதா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரானது, ஒரு இந்தியாவில் இல்லை, ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கு, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம், பெருசாக இனிமேல் தான் பண்ணணும், பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. That morning she was perfectly fine, she was happy and everything, and then one day like her vision's gone and then she has something rare and they have to like there's no cure, like they're developing things and everything is uncertain, everything is in the balance, like everything is like okay, a big question mark. And from there, within a span of 10 to 15 days, it was like okay, it's not all that bad, maybe it is getting better. And that kind of hope, I mean, I think at that time if I had lost my mom, like I don't know, like it's a big yeah. And I think I owe it to Dr. Sri Kumar for all of that. ഞാനിപ്പോൾ ഇരിക്കുന്നത് എറണാകുളം പനമ്പള്ളി നഗർ വെൽനസ് ഹോസ്പിറ്റലാണ്. ഇവിടെ ധാരാളം പേഷ്യൻസിനെ കണ്ടു. അതിൽ വിശേഷതയുള്ള ഒരു കുടുംബത്തെ കാണാൻ ഇടയായി. അവർ മലയാളികളല്ല, അവർ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നവരാണ്. ഡോക്ടർ എ ശ്രീകുമാറിൻ്റെ ന്യൂട്രീഷൻ ചികിത്സയുടെ രോഗങ്ങൾ മാറിയിട്ടുള്ള, അത്ഭുതകരമായി മാറിയിട്ടുള്ള അനുഭവം പങ്കിടുകയാണ് അവർ. നമസ്കാരം. വണക്കം. ഉങ്ങളെ പേര്? என்னோட பேர் கவிதா, கவிதா ஏழுமலை. ടീച്ചറാണ് അല്ലേ? ஐ வாஸ் a teacher. Where? தமிழ்நாடு, பெருந்துறை, கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன். Okay, okay. What is your actually what happened to you? ட்ரீட் கொடுத்துருந்தாங்க சென்னையில் கம்பெனியிலேருந்து. அதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் இருக்கோம், ஸ்டேஜில் பார்க்கும்போது சடனாக வந்து அந்த டேயில் என் கண்ணில் வந்து எனக்கு ஒரு கிளம்ஸி இருக்குது. அதாவது ஒரு கண்ணில் ஸ்டேஜ் தெரியுது, இன்னொரு கண்ணில் எனக்கு முன்னாடி இருக்கவங்க தெரியுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. ஒரு கண்ணை மூடி பார்த்தா ஒன்று தெரியுது, இன்னொரு கண்ணை மூடி பார்த்தா ஒன்று தெரியுது. நான் இவங்ககிட்ட என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காங்க, எனக்கு ஏதோ கண்ணில் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு. பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா. சரி, ஃபங்க்ஷன் மூடிட்டோம், நீங்கள் நைட்டு கிளம்பிடுறோம், நம்ம கோயம்புத்தூர் அப்போ வந்து பல்லடமில் இருக்கோம், நம்ம போயிட்டு ஊருக்கு போயிட்டு செக் பண்ணிக்கலாம், இப்போ இங்கே ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே போயிடலாம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறோம். இறங்கிட்டு எங்கள் கார் அங்கே பார்க்கிங்கில் இருக்குது, காருக்கு போகணும். எங்கள் சார் எனக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க. ஆனால் ஏர்லி மார்னிங் 4:30 ரோட் கிராஸ் பண்ணுறோம். சார் மூவ் ஆகிட்டாங்க. நான் வரும்போது ஒரு சடன் ஒரு அவ்வளோ பெரிய பஸ் வந்தது எனக்கு தெரியல, ஒன்றுமே காணல, இல்ல கம்ப்ளீட்டா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது. எனக்கு முன்னாடி டார்க்னஸ் டிஸ்டன்ஸ்ல ஜஸ்ட் முன்னாடி எங்க சார் தெரியறாரு, மத்தது எதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்ததுனால இவரை மட்டும் தான் தெரியறாரு, வேற எதுவும் தெரியல. அந்த பஸ் டிரைவர் சடன் பிரேக் அடிச்சு நான் அப்படி திட்டாரு காலையில, இப்படி கிராஸ் பண்ணுவீங்களான்னுட்டு. அந்த சவுண்டு கேட்டு இவங்க கேட்டாங்க என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. இல்லை அந்த பஸ் வந்தது எனக்கு தெரியலை அப்படின்னு. சரி, சடனாக நம்ம உடனே போயிட்டு முதல்ல டாக்டரை பார்த்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அப்போ மதர் இவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதா வந்திருந்தாங்க. இவங்க ஆஃபீஸ் குழந்தை இல்லை, பையன் ஒன்று போகணும், இவ 7 பையன் ஒன்று. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அம்மாவும் நானும் தான் கோயம்புத்தூர் வரோம். அம்மா ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வரோம். வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அவங்க இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, கவிதா அவங்க கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு. என்னாச்சு சார்? ஐ எம் ஆல்வேஸ் வெரி போல்ட். என்னாச்சு சார்னு கேட்குறாங்க. இந்த என்னாச்சு சார் நான் கேட்ட உடனே இல்லை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. எது ஒன்றாலும் எங்கிட்டயே சொல்லுங்கள், அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க, அம்மா தான் வந்திருக்காங்க, அந்த ஏஜில் அவங்கள பயமுறுத்தாதீங்க, என்னன்னு சொல்லுங்கன்னா. இல்லை நீங்கள் உடனே போய் ஒரு நியூரோ சர்ஜரி பார்த்துருங்க, பக்கத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உடனே போகிறோம். ரெக்கமெண்ட் பண்ணாங்காட்டி போன உடனே பார்த்தாங்க. பார்த்துட்டு எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, கவிதா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரானது, ஒரு இந்தியாவில் இல்லை, ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கு, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம், பெருசாக இனிமேல் தான் பண்ணணும், பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாருக்கு கால் பண்ணி வர்றாங்க, அட்மிட் ஆகிறோம். அப்புறம் ஓவர் நைட் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க.
ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்த உடனே எனக்கு மறுநாள் எனக்கு விஷன் மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் நானே நடந்து போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு நானே அவ்வளோ சுறுசுறுப்பு அம்மாவை கூப்பிட்டுட்டு அம்மாவை கேர் பண்ணிக்கிறேன். அந்த சூழ்நிலையிலையும் கேர் பண்ணிக்கிறேன், அம்மாவை பயப்படாமல் பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அட்மிட் ஆகிறேன். ஆனால் மறுநாள் என்னால் எழுந்து நடக்க முடியல. கண்ணு சரியாச்சு, மீதி கம்ப்ளீட்டாக போயாச்சு. அப்புறம் பாடி கம்ப்ளீட் அவுட் ஆஃப். ஆமாம். அப்புறம் ஒரு வாரம் வச்சுருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகிறேன், நார்மல் ரொட்டீன். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க ஹெல்ப்போட பார்த்துக்கிறேன். மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம், மறுபடியும் கண்ணில் பிரச்சனை வருது. மறுபடியும் வந்துட்டு அட்மிட் ஆகிறோம், மறுபடியும் சேம் ரொட்டீன். அவர் சொல்கிறாரு, இது அடிக்கடி இப்படியே வருமா, ஏன்னா நான் எனக்கு நிறைய மெடிசன்ஸ் வரும், நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் மாதம் ஒரு 25,000 25,000ங்கிறது 2010 பெரிய அமௌண்ட்டு, ஆனால் வரும், அதை நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கும்போது எனக்கு நம்மளை வச்சு ஒரு ரேட் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ரேட் மாதிரி பண்ணுறாரோன்னு எனக்கு பயம் ஆகுது. அப்போ സജസ്റ്റിംഗ് ക്ലിനിക്കൽ ട്രയൽസ് മനസ്സിലായി അവരൊരു എക്സ്പെരിമെന്റ് ആയിട്ടാണ് കാണുന്നത് നമ്മുടെ. அப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சடனாக அப்போ ஒரு வார்த்தை அவர் கரெக்டாக எனக்கு காட்ஸ் கிரேஸ் அவர் ஒரு வார்த்தை ஒரு லூப் ஹோல் மாதிரி கிடைச்சிது. இதுக்கு ஆயுர்வேதா சித்தான் போயிடாதீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு சாரோட ஞாபகம் வந்துச்சு. சார் எனக்கு முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, எங்களோட பக்கத்து டீம் ஒரு அதில் சொல்லுவாங்க, ஒரு லீடர் இருப்பாங்க, லீடருக்கு 2 டீம் இருக்கும். அந்த பக்கத்து டீமில் ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து சாரோட பேஷண்ட். அப்போ முதல்ல சார் அப்போ வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அவர் தான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஹெல்த் அவேர்னஸ்க்காக எங்களோட க்ளோஸ் சர்க்கிள்க்கெல்லாம் வந்துட்டு அதாவது ஆம்வே பீப்புள் அந்த க்ளோஸ் சர்க்கிள்க்கெல்லாம் வந்துட்டு அவங்க செமினார் சார் பண்ணுவாங்க நிறைய ஹெல்த் அவேர்னஸாக, எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணிக்கலாம், இது எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்பார்க் கிடச்சிட்டு நம்ம சார் இருக்காங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக என்ன பண்ணால் சாருக்கு அவர் ஸ்ரீஹரி மூலமாக தான் சாருக்கு கால் பண்ணும்போது சார் இப்போ தான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து அங்கே சிட்டி டவர் ஹோட்டல் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஈவினிங் ஃப்ளைட் கிளம்ப போகிறேன் கொச்சிங்கிறாங்க. உடனே போவோன்னு வந்தோம். வந்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஏன்னா நடக்க முடியாது, சார் சப்போர்ட் பண்ணி தான். அதான் மெமரி லாஸ் ஆச்சு. இங்கிலீஷ் நல்லாவே பேசுவேன் டீச்சராக இருந்தனால, ஆனால் ஐ ஃபர்கட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போச்சு நிறைய. அது என்ன சொல்லுவாங்க, மெமரி லாஸ் நிறைய. நடக்க முடியல, வரேன். நான் வந்துட்டு சார் வந்து அங்கே ரிசப்ஷன் இந்த மாதிரி தான் மீட் பண்ணுறோம், ரிப்போர்ட்ஸை சார்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி போட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஷாக்டாக, எனக்கு அவ்வளோ சந்தோஷம், இது ஒன்றும் இல்லையா அப்படின்னு அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. உன்னால் உடனே ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு 4 days கொஞ்சம் விட்டமின்ஸ் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு வாங்க கொச்சின் வந்துருந்தாங்க. அப்புறம் நானும் இவரும் தான் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து இன்டகிரேட்டடு தான் கொடுத்தாங்க. அந்த ஆயுர்வேதா கண்ணில் ஆயில் விடுறது, ஆயில் மசாஜஸ்ஸு, அது போக சப்ளிமெண்ட்ஸ், அது இது, அது ஹீலேஷன், டீடாக்சிஃபிகேஷன் எல்லாம் பண்ணாங்க. பண்ணால் எல்லாமே 10 daysல மிராக்கிள் மேஜிக் மாதிரி எல்லாம் நார்மல் ஆயாச்சு. Within 10 days எனக்கு விஷயங்கள்லாம் நல்லா கிடைச்சிது. கொஞ்சம் அதாவது ஒரு 90% ஓகே ஆகிட்டேன் 10 daysலேயே. அப்புறம் அடுத்த சிட்டிங்ஸில் வரும்போது 100% ஸ்டார்ஸ் கூட கம்மி பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து போகும்போது எனக்கு என்னென்னா, ஸ்டெப்ஸ் வந்து இறங்குறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஏறிடுவேன், அவ்வளோதான். 10 நாளில் சார் ரெடி பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய மேஜிக். அது எங்கள் ஃபேமிலியே சார் இல்லைன்னா இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா சார் இப்போ நான் அலைவா இருப்பேனா இல்லையா தெரியல, சார் இல்லைன்னா. Within 10 days எல்லாமே ரெடி ஆகி. ஆமாம். അതിന് മുന്നാടി എന്താണ് ഉണ്ടായിരുന്നത്, മനസ്സിലുണ്ടായിരുന്ന? அவ்வளவுதான், நம்ம பெட் ரிடன் ஆயாச்சு, நம்ம லைஃப் என்ன ஆகுது, லைஃப் இல்ல. ஆமா, குழந்தைகள் இவங்க என்ன பண்றது, பெருசா மற்ற ரிலேட்டிவ் சப்போர்ட்டும் இல்லை. எல்லாரும் பயந்துட்டாங்க, இவளுக்கு எதா ஆயிட்டா இந்த குழந்தைங்கள நம்ம பார்த்துக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு எல்லாரும். அது அப்போ அந்த ஃபீல். ஆனா ഇപ്പൊ സന്തോഷത്തില് അന്ന് വിഷമത്തില് കരഞ്ഞു, ഭയങ്കര വിഷമത്തില്. ഇപ്പൊ സന്തോഷത്തില് കരയും. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆயாச்சு. வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றது, எல்லாமே எங்க சார் தான். இந்த கடவுள் வந்து நான் வர முடியாம தானா அனுப்பி கொடுப்பாங்க, அவர் எங்களுக்கு எல்லாமே குரு, எல்லாமே மோர் தென் மை ஃபாதர், எல்லாமே காட், எங்களுக்கு எல்லாமே மென்டர், எல்லாம் சார் தான். அவரோட அட்வைஸ் இல்லாமல் நாங்கள் ஒன்று கூட எங்கள் ஃபேமிலியில் பண்ண மாட்டோம். சார் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஆர் மை ஃபேமிலி அப்படி சொல்லுவாங்க. யூ ஆர் மை பேஷண்ட்டுங்கிற. That time this kid was only 4 years old. I was in 9th standard. 9th standard. பட் ஷீ இஸ் ஷார்ட் கிட். 13 years. 13 years. 13 years. How you feel in this matter? I mean, she said it. Your good name? I'm Pavitra. Pavitra. A good name. Thank you. Malayali name. Oh. Oh, Pavitra. Pavitram. Yeah, she said everything in detail. I have to agree, and at that time, when they diagnosed my mom for the first time with MS, so I was there that night when they finished the MRI and everything, and then they put her in a wheelchair in like in a hospital gown, and like they were looking at everything, and I still remember I was worried. I mean, I'm you know, like a 9th standard child can understand what's going on, but at the same time not fully understand what's going on. So I was very confused and scared what is going to happen. And then I remember asking the neurologist that time, like what is going on, and he said, oh, you wouldn't understand. Yeah, then we met Dr. Sri Kumar. Like he actually explained to me what is going on, like reassured this is what is going to happen and everything. And like she said, in the span of 10 days, I just went from losing my mom and like the family falling apart and everything hanging in the balance. You like, felt so? Yeah, I did feel so, because like You're losing your mom. yeah, because like when that morning she was perfectly fine, she was happy and everything, and then one day like her vision's gone, and then she has something rare, and they have to like there's no cure, like they're developing things and everything is uncertain, everything is in the balance, like everything is like, okay, a big question mark. And from there, within a span of 10 to 15 days, it was like, okay, it's not all that bad, maybe it is getting better. And that kind of hope, I mean, I think at that time, if I had lost my mom, like I don't know, like it's a big yeah. And I think I owe it to Dr. Sri Kumar for all of that. Now, when you describing this matter, she's crying with happiness. Yeah. Yeah. You got your mom back. Yeah. First you thought negatively, Yeah. all losing. Yeah. Now you're very happy, and now you're studying in I'm doing a PhD in neuroscience and artificial intelligence, and I'm also working on the visual cortex. So it is about how we see and perceive things, and like my mom's condition was one of the major motivations to study do research in the area, but I wouldn't take full credit for it. I do remember doctor talking to me, and then he actually mentioning, like, why don't you... Now, how you see Dr. Sri Kumar? How you see? That's a very personal question indeed, because like I don't have a very shallow, oh, he is a doctor, I look forward to him and everything, but he's also very personal to me, because he's someone I owe a lot in my life, and he's also a mentor, which I didn't really ask for him, hey, can you be my mentor? He took on that role by himself. Like he saw me like this kid, like is interested, let me become he became the mentor he is. He took his role Without asking him. Yes, He became my automatically mentor. a mentor. Yes. Yeah. It wasn't like he gives a lot of he takes responsibility for the people in his life. He cares for the people in life, not just his patients or not just his clients or something. Like he sees them as family, and like when she said it's like family, it's not shallow. Like he
even worried about what research I'm doing, where I'm studying and everything. He actually means that you're family. He is doing our role. Like, if he says something, he Parents' means role. it. Like, he says, I guide you, he actually guides you. Then you are very happy now? 100% happy? Then will you hug and kiss mother now? Then fantastic Thank you. experience Yeah. to all people. Any people can come here for treatment. Yes. I would recommend so. Any type of diseases. I would say so. I mean, I'm not doctor, so I can't like say, hey, he's going to cure everything. But I would definitely recommend visiting him, and his opinion and everything is has a big value. So I would recommend anyone with consulting Dr. Srikumar and considering treatment here with all my heart. Like, I have no question. If you ask me, should I go there? I'll say yes, definitely you should go there. Okay, thank you. உங்கள பேரு name? என்னுடைய பெயர் ஏழுமலை. ஏழுமலை. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி வருகிறேன். 2000 என்ன ஜாப்? எலக்ட்ரிசிட்டி போர்டு. நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கேன். ஓ, இன்ஜினியரிங். எனக்கு கீழே ஒரு 4 இன்ஜினியர்ஸ் ஏஐஸ் இருக்காங்க. ஸ்டாஃப் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் லைட் കൊടുക്കുന്നതാണ്. யா. ஓகே, இப்போ உங்கள വൈഫിന് ആരാ ലൈറ്റ് കൊടുത്തേ? டாக்டர் ஸ்ரீகுமார் அல்டிமேட்லி. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் மேட்டர்? இன் திஸ் மேட்டர் 2010 என்னோட மனைவிக்கு இந்த டிசீஸ் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுமே கைவிரிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் நாட் கிவிங் ஹோப். ஒன்லி ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்படியே ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் இட் வில் பி காஸ்ட்லி, அவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. എന്നാലും அசுகம் மாறும் എന്ന് നമുക്ക് தெரியாது. ஷூரிட்டி இல்லை. பட் டாக்டர் ஸ்ரீகுமார் சார் வந்து நாங்கள் வந்து சிட்டி டவர் ஹோட்டலில் நாங்கள் மீட் பண்ணும்போது தான் அவர் நம்பிக்கை சொன்னார், இது ஒன்றுமே இல்லை, ஐ வில் க்யூர் இட் வித்தின் 10 days, யூ கம் பேக் டு கொச்சி அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம், பார்த்துக்கலாம். அசுகமே எல்லாம் இது சிம்பிள். ஆமாம், அப்படி தான் வந்தோம் நாங்கள். நானும் ஒய்ஃப் மட்டும்தான் வந்தோம் காரில். 10 நாள் நான் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். 10 நாள் முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% அவங்க ரெடி ஆகிட்டாங்க. 70 to 90% ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது, மறுபடியும் கன்சல்ட் பண்ணோம். பெட்டராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு நாங்கள் கண்டினியூஸாக ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு 15 வருஷமாக நாங்கள் வந்து சாரை தேடிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படின்னு காரணம் என்னென்னா, அவர் என்னோடய மனைவியோட டிசீஸை மட்டும் அவர் க்யூர் பண்ணல, எங்களோட குடும்பத்தில் எங்களுக்கு வந்து எல்லா விதமாகவும் எங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து என்னோடய டாக்டர் வந்து இன்றைக்கி ஜெர்மனியில் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100% சார் தான் காரணம், அவரோட மென்டல்ஷிப் தான் காரணம். അപ്പം യു ആർ വെരി ഹാപ്പി നൗ? நிச்சயமா சார். നമ്മളെ വൈഫ് മാത്രമല്ല കുടുംബമേ ഹാപ്പിയാണ് இருக்கும். അത് നമ്മൾ കടപ്പെട്ടിരിക്കുന്നത് டாக்டர் ஸ்ரீகுமார் சார். ഡോക്ടർ എ ശ്രീകുമാർ. எஸ், എ വണ്ടർഫുൾ മാൻ. எஸ். ഡോക്ടറെ, ഒരു കുടുംബം മുഴുവൻ ഡോക്ടറോട് കടപ്പെട്ടിരിക്കുന്ന ഡോക്ടർ ദൈവം മാതിരി, ഗോഡ് മാതിരിയാണ് എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. എന്താണ് കവിത ടീച്ചർക്ക് ഉണ്ടായിട്ടുള്ള പ്രശ്നം? തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ് അവർ വന്നിരിക്കുന്നത്. തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നിട്ടാണ് ഡോക്ടറെ പറ്റി പറയുന്നത്. എന്താണ് ആക്ച്വലി ഈ കവിത ടീച്ചർക്ക് സംഭവിച്ചത്? എത്ര വർഷമായെന്നറിയില്ല. 2010. 2010. ഓൾമോസ്റ്റ് ഇപ്പം 15 ഇയേഴ്സ്. അപ്പോൾ 2000 ആദ്യം വരുമ്പോൾ ഒരു സൈഡിൽ കാഴ്ചയില്ല, മറ്റേ സൈഡിലുണ്ട്. ആൻഡ് ഒത്തിരി ട്രീറ്റ്മെൻ്റ് ഒക്കെ എടുത്തിട്ടുണ്ട്. ആ ട്രീറ്റ്മെൻ്റ് എല്ലാം എടുത്ത് അപ്പം റിപ്പോർട്ട്സ് എല്ലാം വരുമ്പോഴത്തേക്ക് ഒരു മൾട്ടിപ്പിൾ സ്ക്ലെറോസിസ് കണ്ടീഷൻ അഫക്റ്റഡ് ആയി. അപ്പോൾ ഇനി അത് തിരിച്ചു കിട്ടാൻ പ്രയാസമാണ് എന്നുള്ള ഇതിൽ. അപ്പം പക്ഷേ കണ്ടീഷൻ കാഴ്ച തിരിച്ചു കിട്ടുന്നതിനപ്പുറത്ത് ആളുടെ ജനറൽ കണ്ടീഷനും മോശമായിട്ടിരിക്കുകയാണ്. നേരം 2 കൊച്ചു കുട്ടികളുണ്ട്. ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന ഈ മോളന്ന് സ്കൂളിൽ പഠിക്കുന്നു, 4ാം ക്ലാസ്, 4th സ്റ്റാൻഡേർഡ്. സോ അപ്പം ഇവരും എല്ലാവരും ഫാമിലിയാണ്. കാരണം ഞാൻ പല പേരും ഇവരെല്ലാം പേരും എപ്പോൾ വന്നാലും ഹോൾ ഫാമിലി. ഇപ്പോൾ ഒരു മോൻ മാത്രമേ ഉള്ളൂ വരാൻ. മോൻ ചെന്നൈയിലാണ്. മോൻ എല്ലാവരും നല്ല മിടുക്കലാണ്, പഠിക്കാനൊക്കെ നല്ല സ്മാർട്ടാണ്. ഈസ് ഗുഡ് ജോബ്. ഇവരെല്ലാം വരും.
അപ്പം ഈ സംസാരിക്കുന്നതും പറയുന്നതെല്ലാം ഇവർ കേൾക്കും. മേ ബി എനിക്ക് തോന്നുന്നത് ഫാമിലിയിൽ എല്ലാവർക്കും അതൊരു മോട്ടിവേഷൻ ആയിരിക്കാം. കാരണം ഇവരൊക്കെ തന്നെ അവരുടെ ഹെൽത്തിലും അവരുടെ ലൈഫിലും അവരുടെ എഡ്യൂക്കേഷനിലൊക്കെ അവർ ചേഞ്ച് ചെയ്തു. പക്ഷേ ഈവൻ ഞാൻ ഈ മൾട്ടിപ്പിൾ സ്ക്ലറോസിസിൻ്റെ കാഴ്ച തിരിച്ചു കിട്ടുമെന്നോ ഒന്നും വിചാരിച്ചിട്ടൊന്നുമല്ല. പക്ഷെ ഒൺലി തിങ് അവരുടെ ട്രീറ്റ്മെൻറ്റ് അല്ലെങ്കിൽ ഞാൻ നേരത്തെ പല കേസിൽ നിന്നുള്ള ഇവരുടെ മെറ്റബോളിക് പ്രൊഫൈല് ഇമ്പ്രൂവ് ചെയ്യാൻ വേണ്ടുന്ന കാര്യങ്ങൾ ചെയ്തു. പക്ഷേ അധികം താമസിയാതെ അവരുടെ കാഴ്ച പതുക്കെ ഇമ്പ്രൂവ് ചെയ്തു. 10 days ആ ഇമ്പ്രൂവ്മെന്റ് കണ്ടപ്പോഴും എനിക്ക് വലിയ വിശ്വാസം. എന്നെ വിളിച്ചു പറഞ്ഞു എനിക്ക് നല്ല ഇമ്പ്രൂവ്മെന്റ് എന്ന് പറയുമ്പോഴും എനിക്കൊരു ബിലീഫ് ലെവൽ ഇല്ലായിരുന്നു. കാരണം വെച്ചാൽ ഇതെങ്ങനെ വരും, ഇത് ഓരോന്ന് പറയുമ്പോഴും അത് എന്നെ ട്രിഗർ ചെയ്യും. എന്തിനാന്ന് ചോദിച്ചാൽ ഇതെന്തുകൊണ്ട് സംഭവിച്ചു എന്നുള്ള അപ്പോൾ അതിനുവേണ്ടി റിസർച്ച് ചെയ്ത് പല കാര്യങ്ങളും മനസ്സിലാക്കി നമുക്കറിയാമെങ്കിൽ പലരോടും ചോദിക്കും. അപ്പോൾ ഇത് പലപ്പോഴും അറിയുന്നത് മുഴുവൻ ഈ സയൻറ്റിഫിക് റിസർച്ച് ചെയ്യുന്നവരാണ്. അപ്പം അങ്ങനെയുള്ള പലരും എൻ്റെ ഫ്രണ്ട്സായിട്ടുണ്ട് പലയിടത്തും, ഇന്ത്യ മാത്രമല്ല ലോകത്ത് പലയിടത്തും. അപ്പോൾ അവരുമായിട്ട് ഇത് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യും, എസ്പെഷ്യലി ന്യൂറോ സയൻസിൽ. അന്നേരം പല കാര്യങ്ങളും എനിക്ക് മനസ്സിലായി. കാരണം ബ്രെയിൻ എന്ന് പറയുന്ന ഒരു ഓർഗൻ ഏത് സമയത്തും ഡാമേജ് ആയാലും റീജനറേറ്റ് ചെയ്യാനും കഴിവുണ്ട്. അതിന് വേണ്ടതോ കിട്ടിയാൽ മതി. അപ്പം ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇന്നിപ്പം ഇതുപോലത്തെ ഒരു കണ്ടീഷനൊക്കെ ഒരു പ്രധാനപ്പെട്ട പ്രോബ്ലം ടോക്സിൻസാണ്. അപ്പോൾ ഇവരുടെ ടോക്സിൻസ് നമ്മൾ കളയുന്നു, അതിനനുസരിച്ച് റീജുവനേറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടുന്ന ന്യൂട്രിയൻസ് കൊടുക്കുന്നു. ഇത് ബാലൻസ് ആയപ്പോഴത്തേക്ക് ഐ തിങ്ക് ഒരു ഫ്യൂ ഡേയ്സ് 2 weeks കൊണ്ട് തന്നെ ഷീ ഹാഡ് എ ബിലീഫ് വന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഒന്നും സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പറ്റില്ല. പിന്നെ ആ ബിലീഫ് ലെവൽ വന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നെ എന്ത് ചെയ്യുമ്പോഴും ഇമ്പ്രൂവ്മെൻറ്റ് ആൻഡ് ഷീ ബിക്കെയിം ഓൾ റൈറ്റ്. കാരണം കംപ്ലീറ്റ് വിഷൻ തിരിച്ചു വരുന്നു. അപ്പോൾ ഇത് ഇടയ്ക്കിടയ്ക്ക് വരും ഹോൾ ഫാമിലിയായിട്ട്. അപ്പം ഇവരുടെ എന്ത് അസുഖം ഉണ്ടെങ്കിലും ഇവിടെ വരുള്ളൂ, നിസ്സാരമായിട്ടുണ്ടെങ്കിലും. ഈവൻ മോളിപ്പോൾ ജർമ്മനിയിലാണ്. ജർമ്മനി PhD ചെയ്യുമ്പോഴും അവിടെ എന്തെങ്കിലും അസുഖം ഉണ്ടെങ്കിൽ എനിക്കൊരു മെസ്സേജ് അയക്കും, ഇങ്ങനെ ഒരു പ്രശ്നമുണ്ട്, അവിടുത്തെ അത് വേണോ ഇത് വേണോ മറ്റേത് വേണോ. അപ്പോൾ അങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞുള്ള കമ്മ്യൂണിക്കേഷൻസ് ഇപ്പോൾ ഒരു രോഗി എന്നുള്ള രീതിയിലല്ല, ഒരു ഫാമിലിയായി. സോ നമ്മളിപ്പം പറയുമ്പോൾ ഈ ഫാമിലി എന്നൊക്കെ പറയുമ്പോഴാണ് നമുക്ക് ആ ഡിഫറൻസ് കാണുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് അവർക്ക് എന്തെല്ലാം ഇമ്പ്രൂവ് ചെയ്യാൻ വേണ്ടുന്നത് കൊടുക്കാൻ പറ്റുമോ അതെല്ലാം കൊടുക്കാം. സോ ഹെൽത്ത് എന്ന് പറയുന്നത് അപ്പം പല കാര്യത്തിൽ വെച്ചാൽ നമ്മൾ മൈൻഡ് ബോഡി ആൻഡ് സ്പിരിച്വൽ ഹെൽത്ത് എന്ന് പറയുന്നത് ഇറ്റ് ഈസ് ത്രൂ ന്യൂട്രീഷൻ ഓൺലി. ന്യൂട്രിയൻസിന് മാത്രമേ ഇതിനകത്ത് ഇടയ്ക്കുള്ളൂ. മെഡിസിൻസ് ബ്ലോക്കേഴ്സാണ്. മെഡിസിൻസ് വന്നു കഴിഞ്ഞാൽ സ്പിരിച്വൽ ഹെൽത്ത് ബ്ലോക്ക് ചെയ്യും. മെഡിസിൻസിനെ എപ്പോൾ മാറ്റാൻ പറ്റുമോ, അപ്പം നമ്മൾ തന്നെ പലപ്പോഴും കണ്ടിരിക്കുന്നതാണ്. ഇവരുടെ കേസിലും ഈ ബ്രെയിൻ ഡീജനറേഷൻ വരുന്നിടത്ത് തിരിച്ച് പിടിക്കാൻ പറ്റും. അതുകൊണ്ടാണ് എനിക്ക് തോന്നുന്നത് മേ ബി ഒരു മിറാക്കുലസ് ആയിട്ട് ആ ഒരു ലെവലിൽ വന്നപ്പോൾ സ്വന്തം മോള് തന്നെ ന്യൂറോ സയൻസിൽ PhD ചെയ്യുന്നു. ഷീ ഈസ് നോട്ട് എ ഡോക്ടർ, പക്ഷേ ആ സയൻറ്റിഫിക് ഏരിയയിൽ ഞാൻ ഡോക്ടറായി കഴിഞ്ഞാൽ ക്ലിനിക്കലി ഇരിക്കും, അതുകൊണ്ട് കാര്യമില്ല. സയൻസ് ഡെവലപ്പ് ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ സോ ഷീ ഹാഡ് ഹെർ ഓൺ അംബിഷൻ. എൻ്റെ അടുത്ത് വന്ന് ഓരോ തീസിസ് ഷീ ഗോട്ട് സ്കോളർഷിപ്പ്. അതിനൊന്ന് പേപ്പർ എഴുതിക്കൊണ്ട് എൻ്റെ അടുത്താണ് വന്നത്. അപ്പം അഡ്വൈസ് ചോദിക്കുന്നതനുസരിച്ച് ഇറ്റ്സ് ഓൾ ഹെർ ഹാർഡ് വർക്ക്. ബട്ട് അതിനകത്തുള്ള മേ ബി ഒരു ട്രിഗർ ഫ്രം ദ മദർ. അതായത് ഡോക്ടറെ കോയമ്പത്തൂർ വെച്ച് അവർ എല്ലാം നഷ്ടപ്പെട്ട് ഹോസ്പിറ്റലുകാർ എഴുതി തള്ളി, കണ്ണിന് സൂക്കടായി വന്ന അവർക്ക് പകരം ശരീരം മുഴുവൻ തളർന്നു. അങ്ങനെ ഡോക്ടറെ കണ്ടപ്പോൾ തന്നെ 50% അസുഖം മാറി എന്നാണ് അവർ പറഞ്ഞത്. എന്ത് മന്ത്രമാണ് ആ സമയത്ത്. ഒരു പറഞ്ഞ മാജിക് ആണ് ഇതിനകത്ത് മന്ത്രമല്ല, ഉള്ള ഫാക്ട് പറയുക. നമ്മളിപ്പോൾ ഒരു മെഡിസിൻ കൊടുത്തൊരു അസുഖം മാറ്റാമെന്ന് നമ്മൾ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ ഞാനത് പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ തന്നെ പറയുന്നത് ശരിയല്ലാത്തൊരു കാര്യം നമ്മൾ പറയുമ്പോൾ ഒരു മനസ്സും അല്ലാതുള്ളൊരു കാര്യം പറയുമ്പം ഇപ്പം ഞാനിപ്പം ഫോഴ്സ്ഫുള്ളി ഇന്നത് ചെയ്താൽ ഇങ്ങനെ ആകുമെന്നൊന്നും പറയാറില്ല. പക്ഷെങ്കിൽ അവർക്ക് ആ ബിലീഫ് ലെവൽ വരണമെന്നുണ്ടെങ്കിൽ അവരുടെ മേ ബി അവരുടെ ആ ഒരു കെമിസ്ട്രി ലെവലിലോട്ട് നമ്മൾ ഇറങ്ങി ചെല്ലുന്നുണ്ടായിരിക്കാം. ദാറ്റ് ഈസ് വൈ ദേ ബിലീവ്ഡ്. അല്ലെങ്കിൽ അതിനെ ബിലീഫ് ലെവൽ വരുന്നത് എങ്ങനെ, ആ ബിലീഫ് ലെവൽ വരുന്നതിൻ്റെ റീസൺ അതാണ്. ബേസിക്കായിട്ട് അവർക്ക് കൃത്യമായി ഇന്നതാണ് പറഞ്ഞു കൊടുക്കുക. നമ്മളിപ്പോൾ നമുക്കറിയാവുന്ന നോളജ് ഇപ്പം നമ്മൾ പഠിച്ചു വെച്ചൊരു ഇപ്പം എന്നോട് ബുക്ക് എഴുതാൻ പറയുന്നത് എഴുതാൻ പറ്റത്തില്ല. പക്ഷേ ഇപ്പം ഇവർ വന്ന് എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചാൽ അതിന് എനിക്ക് ഉത്തരം പറയാം. അതിനിപ്പം നമ്മൾ നേരത്തെ പഠിച്ചത് പലതും അന്നേരം നമ്മുടെ മനസ്സിൽ കയറി വരും. അന്നേരം അതിനെപ്പറ്റി പറയുമ്പോഴും പിന്നെ അത് പറഞ്ഞു കഴിയുമ്പോൾ അത് ഒരു ട്രൂത്ത് ആയിട്ട് അല്ലെങ്കിൽ ഒരു ഫാക്ട് ആയിട്ട് മുമ്പിൽ വരുമ്പോൾ നമുക്കത് അതായത് ഡോക്ടർ കൊടുത്ത ആത്മവിശ്വാസമാണ് അവർക്ക് രോഗം മാറുന്നതിൽ പ്രധാന ഘടകമായി മാറിയത് എന്നാണ് അവർ പറഞ്ഞിരിക്കുന്നത്. തീർച്ചയായിട്ടും അതാണ്.
മാത്രമല്ല ഒരു 10 ദിവസം കൊണ്ട് അവർക്ക് ഭയങ്കര ചേഞ്ച് വന്നു എന്നാണ് പറഞ്ഞത്. മിറാക്കിൾ, അതായത് അവർ പറയുന്നത് ഗോഡ് എൻ്റെ ദൈവദൂതനായിട്ടാണ് ഡോക്ടർ എത്തിയിരിക്കുന്നത്, ഞങ്ങൾ അങ്ങനെയാണ് ഇപ്പോൾ കാണുന്നത്, ഞങ്ങളുടെ കുടുംബത്തിൻ്റെ രക്ഷകനാണ് എന്നാണ് ഞങ്ങൾ കാണുന്നത്. ദേ ആർ വെരി ഗുഡ് ഫ്രണ്ട്സ് അല്ലേ എല്ലാവരും. എന്തായാലും നമുക്ക് വലിയ ഒരു കഥയാണ് ഇപ്പോൾ കേട്ടിട്ടുള്ളത്. അതായത് ഒരു ജീവിതം നഷ്ടപ്പെട്ടു എന്ന് കരുതുന്ന സംഭവത്തിൽ നിന്ന്, കണ്ണ് കാണാത്ത ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് പിന്നീട് ശരീരം മുഴുവൻ അസുഖം ബാധിക്കുന്നു, പിന്നീട് എല്ലാ ഹോസ്പിറ്റലും എഴുതി തള്ളുന്നു. ആ സ്ഥലത്തു നിന്നാണ് ലോകം മുഴുവൻ അംഗീകരിക്കപ്പെടുന്ന, ലോകം മുഴുവൻ അറിയപ്പെടുന്ന പ്രശസ്തനായ ഡോക്ടർ എ ശ്രീകുമാർ, അദ്ദേഹത്തിൻ്റെ കുറഞ്ഞ സമയം കൊണ്ട് അത് അവരെ മാറ്റി ജീവിതത്തിലേക്ക് തിരിച്ചു കൊണ്ടുവന്നത്. ഒരാളെ മാത്രമല്ല, ഒരു കുടുംബത്തെ മുഴുവനാണ് അദ്ദേഹം രക്ഷിച്ചത്. ഇന്ന് അവരുടെ ദൈവമാണ് ഡോക്ടർ എ ശ്രീകുമാർ. നന്ദി, നമസ്കാരം.